தேங்க்யூ. இந்த கேவலமான மனுஷன் என் மகளோட வாழ்க்கையை விட்டு எப்பதான் போவானே தெரியல. இப்ப என் மகளுக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு. இருந்தாலும் இவன் எப்ப பார்த்தாலும் அவ பக்கத்திலேயே சுத்திட்டு இருக்கான். என்ன மனுஷன் இவன்? ஐ எம் ஷுர் இவனோட லாபத்துக்காக தான் என் பொண்ணை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னோட மகளும் இவ விஷயத்துல ரொம்ப பைத்தியமா இருக்கா. ஷீ இஸ் ரியலி ஸ்டூபிட். கொஞ்சம் கூட பிருத்விக்கு அறிவே இல்லை. இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பொண்ணை எப்படி ஒரு பையனால காதலிக்க முடியுங்கிற விஷயத்த ஏன் அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா? என்ன ஆச்சு சஞ்சனா? நீ நீ பிருத்வியை எதுக்காக இப்படி மறைச்சிட்டு இருக்க? இல்ல இல்ல, நான் ஒன்றும் இல்லை சஞ்சனா. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ கண்டிப்பா பெரிய விஷயம் இருக்கு. அதை நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற. எதுக்காக இப்படி என்ன பார்த்துட்டு இருக்க? உன்னுடைய முகத்துல தெளிவா இது எழுதியிருக்க. நீ இந்த பிருத்வியை ரொம்ப வெறுக்கிறன்றது எனக்கு தெரியுது. இல்ல அந்த மாதிரி. சஞ்சனா ப்ளீஸ் என்கிட்ட என்ன விஷயம்ன்றத சொல்லு. எனக்கு தெரியும் கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கா. யூ ஆர் ரைட். எனக்கு இந்த பையனை சுத்தமா பிடிக்கல. உனக்கு ஒன்று தெரியுமா? ரொம்ப நாளாவே ஷர்லின் பின்னாலேயே வரா. என்ன இந்த பிருத்வி ஷர்லின்? யூ மீன் டு சே நம்ம ஷர்லினை தொல்லை பண்றானா? இல்ல அது என்னன்னா. சஞ்சனா ப்ளீஸ் என்ன விஷயம்ன்றத சொல்லு. எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. ஏதோ ரொம்ப பெரிய விஷயம் இருக்கு சஞ்சனா. உன்னுடைய முகத்துல அது தெளிவாவே தெரியுதா? என்னோட குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு அந்த ரிஷபை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இவளுக்கே பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் தானே? சஞ்சனா சஞ்சனா என்ன விஷயம்? ஐ எம் ஷூர் நீ என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிற. சம்திங் மேஜர். பிருத்வியை பத்தின ஏதோ ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கா? நீ இவனை பார்த்ததும் எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆயிட்ட? ஓ மை காட் சஞ்சனா, உனக்கு என்ன இவ்ளோ ஸ்வெட் ஆகுது? என்ன ஆச்சு? ஆக்சுவலி கரீனா, இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியல. நான் என்ன என்ன நடக்கும்னு நினைச்ச சஞ்சனா? கொஞ்சம் தெளிவா என்ன ஆச்சுன்றத சொல்றியா? இந்த பிருத்வியை பத்தி அப்படி உனக்கு என்ன தெரியும்? பிருத்வி மட்டும் இந்த விஷயத்துல இல்ல, அது ஷர்லின் கூட இருக்கா. ஆக்சுவலி பிருத்வி அப்புறம் ஷர்லின் ரெண்டு பேரோட கதையும் ஒன்னோட ஒன்னு கனெக்டடா இருக்கு. என்ன இந்த பிருத்வியும் ஷர்லினும் கனெக்டடா இருக்காங்களா? உன்னோட முகமுடிய கிழிச்ச எல்லாருக்கும் முன்னாடியும் உன்னோட உண்மையான முகத்தை நான் வெளியே கொண்டு வருவேன். இன்னிலிருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து, இந்த மூமெண்ட்ல இருந்து எனக்குன்னு ஒரே ஒரு டார்கெட் தான் இருக்கு. ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கு. அந்த குறிக்கோள் என்னன்னு தெரியுமா? அது நீ மட்டும்தான். பிருத்வி, பிரீதாங்கிற ப்ராப்ளமோட சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. ஆல் இன் ஒன் சொல்யூஷன். அது பிருத்வி மட்டும்தான். இந்த பேபியோட அம்மா எதுக்காக வித்தியாசமா நடந்துக்கிறாங்க? இவங்களோட பாடி லாங்குவேஜை பார்க்கும்போது இவங்க என்ன அழிக்க நினைக்கிறாங்களோன்னு தோணுது. ஷர்லினும் பிருத்வியும் ஒருத்தர் ரொம்பவே நாங்க ரொம்ப வெறுக்கிறோம். நீங்க கரீனா ஆண்டி கிட்ட இதை தானே சொல்ல வந்தீங்க? கம் ஆன் ஆண்டி, இது உங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன். டாகை வளர்க்கலாம், கேட்டை வளர்க்கலாம், ஆனா இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வளர்க்கக்கூடாது. அது ஆண்டி, ஆக்சுவலாக இவங்க சொல்றதும் உண்மைதான். எனக்கு ஷர்லினை சுத்தமாக பிடிக்காது. இல்லை, தட் இஸ் பிகாஸ் என்னோட வருங்கால மனைவி இருக்கால பிரீதாக்கு ஷர்லினை சுத்தமாக பிடிக்காது இல்லையா? ஸோ அதான் சொல்கிறேன்,
என் வருங்கால மனைவியை நான் ரொம்பவே நேசிக்கிறேன். பிரீதாக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கும், அவளுக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கே தெரியும்ல ஆண்டி, நேத்து நைட்டுக்கு அப்புறம் இந்த உறவு ரொம்பவே மோசமாயிடுச்சு. ஏற்கனவே மோசமா இருக்க உறவுகளை எதுக்கு இன்னும் மோசமாக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க எதுக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க ஆண்டி? உனக்கு காது கேட்கலையா? உன்னோட ஃபோன் ரிங் ஆகுது. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, இங்க பாரு, இப்பவே நீ என்னோட ரூமுக்கு வந்துரு. ஐ மீன் டு சே ரிஷபோட ரூமுக்கு வந்துரு. நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என்னால இப்ப வர முடியாது, நிலைமை சரியில்லை. அதாவது என்னன்னா, இங்க என் மேல 2 இடி வந்து விழுந்துட்டு இருக்கு. ஒன்னு கரீனா ஆண்டி, இன்னொன்னு உன்னோட அம்மா. என்னால இப்ப வர முடியாது. பிளடி பயந்தாங்கொல்லி, நான் உனக்காக இன்னொருத்தனை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். இன்னொருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ ரூமுக்கு கூட வர மாட்டியா? லிசன், ஐ டோன்ட் கேர். நீ இப்பவே இங்க வந்து என்ன பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் புயல் வந்தாலும் சரி, இல்ல உன் மேல இடி விழுந்தாலும் சரி, ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். என்னால வர முடியாது. நான் வர முடியாதுன்னு சொல்றேன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னால ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அதை புரிஞ்சுக்கோ. என்னால வர முடியாது. இங்க ஆபத்து இருக்கு பேபி. என்னால இப்ப வர முடியாது. நான் உன்னோட ரூமுக்கு வர்றதை யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்னாகும் தெரியும்ல? பிருத்வி, நான் இந்த வீட்டோட மருமக, நீ இல்ல. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியும். நீ இப்பவே என்னோட ரூமுக்கு வா. ஒருவேளை நீ ரூமுக்கு வரலன்னா நான் இப்ப வெளியே நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய அந்த இரிட்டேட்டிங் மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க என்ன யோசிச்சாலும் சரி, ஐ கேர் டேம். இல்ல லிசன், இப்படி எல்லாம் பண்ணாத. நான் வரேன், இப்பவே வரேன். ஓகே, குட். இந்த ஷர்லின் இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. பிருத்வி, நீ எங்க போயிட்டு இருக்க? சாந்தி முகூர்த்தத்துக்கு. நேத்து தானே கல்யாணம் ஆச்சு. என்னோட பேபியை பார்க்க போறேன். உங்க பேபியை பார்க்க போறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்ப அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. ஓ, அப்படின்னா அங்க இத பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா? இந்த ராமாயணத்தை தான் சொல்லிட்டு இருந்தீங்களா? கரீனா ஆண்டி முன்னாடி என்னோட உண்மையை சொல்ல நினைச்சீங்களா? என்னோட ரகசியத்தை, என் உண்மையை வெளியே கொண்டு வரல நினைச்சீங்கல்ல? உங்களுக்கு என்ன மூளை வேலை செய்யலையா? மரியாதையா பேசு. நான் ஷர்லினோட அம்மா. நான் ஷர்லினோட பேபி. இது சீட்டிங். நீங்க ஒழுங்கா பேசுங்க ஆண்டி. என்னோட பேர் என்ன? பிருத்வினா எல்லாருக்கும் தலைவன். என் அப்பா சொன்னதையே நான் கேட்க மாட்டேன், நீங்க சொல்லி கேட்டுருவேனா என்ன? அண்ட் ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு நான் தான் உங்களை காப்பாத்தினேன். யா, ஒரு வேளை தெரியாம கூட உங்க வாயை திறந்துருந்தீங்கன்னா கரீனா ஆண்டி முன்னாடி, அதுக்கப்புறம் உங்களோட வாய் இப்படி திறந்தே தான் இருந்திருக்கும். எனக்கு தெரியாம கூட என்னை பத்தின உண்மையை நீங்க சொன்னீங்கன்னா உங்க பொண்ணோட உண்மையை வெளியே வந்துடும். ஏன்னா அவ என் கூட கனெக்டடா இருக்கார்ல. எனக்கு எந்த கவலையும் இல்லப்பா. ஆனா என் கூட உங்களை மட்டும் இல்ல, உங்க மகளையும் இவங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. என்ன தெரியும்ல? சரி, எனக்கு என்ன கவலை. ஆனா இதுல ரொம்ப பாதிக்கப்பட போறது நீங்களும் உங்க மகளும் மட்டும்தான். ஏன்னா உங்க மகளோட வாழ்க்கையை அழிஞ்சிருக்கோம்ல. அட என்ன ஆண்டி நீங்க இப்படி இருக்கீங்க? நாங்க 2 பேரும் சரி மதர் இந்தியா கிட்ட, ஸ்பெஷலி பேபியோட மதர் இந்தியா கிட்ட அம்மான்னு நினைச்சு எல்லா உண்மையும் சொல்லிடலாம்னு நினைச்சோம். அதே மாதிரி சொல்லிட்டோம். ஆனா உண்மையை சொன்ன நல்ல குழந்தைங்களோட உண்மையை நீங்க வெளியே சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? ஓ ரியலி? நீ இப்படி என் முன்னாடி புராணத்தை பாடிட்டு இருக்க இல்லையா? இதெல்லாம் உன்னோட மனசுல இருந்து தான் பேசுறியா? இல்ல இது உன்னோட ஃபேக் ஆக்டிங்கா? அம்மா, ஆன்ட்டி, இங்க பாருங்க, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, இப்படியெல்லாம் சரி, சொன்னேன். அப்படின்னா உங்க நிம்மதிக்காக நான் உண்மையை ஒரு முறை சொல்லிடுறேன். நான் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருந்தேன்.
அதுவும் அவார்ட் வின்னிங். இங்கே பாருங்க ஆண்டி, உங்களோட மரியாதை முக்கியம்னு நினச்சதுனால தான் நான் இப்படி பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? கொஞ்சம் கூட எங்களை பற்றி யோசிக்கவே இல்லை. வெரி பேடா, நாட் டன். என்னோட உண்மையான அவதாரத்தை இனிமே தான் நீங்கள் பார்க்க போறீங்க. என்னோட உண்மையான அவதாரம் என்ன சொல்லுது தெரியுமா? எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்காக நீங்கள் கெட்டவங்கன்னு அர்த்தம் கிடையாது. பிகாஸ் ஏன்னா நீங்க ரொம்ப மோசமான ஸ்டூப்பிடா இருக்கீங்க. அதான் காரணம். Shut up. மரியாதையா பேசு. மரியாதையா தான் பேசிட்டு இருந்தேன், ஆனா நீங்க தான் பேச விடலையே. மரியாதையா பேசினாலும் ப்ராப்ளம், மரியாதை இல்லாம பேசினாலும் ப்ராப்ளம். என்ன பண்றது? எல்லாமே ப்ராப்ளம் தான். என்ன இதெல்லாம்? கெட்டவனுக்கு முன்னாடியே வந்து நீங்க கெட்டவன் சொல்லலாமா? உங்களுக்கு இதெல்லாம் நல்லாவே இல்லை. அப்புறம் எனக்கு என் மனசுல குத்துது. ரைட். அது என்னன்னா பிருத்வி, உண்மையான விஷயம் எப்பவுமே குத்தும். அப்புறம் நீ ஆரம்பத்துல இருந்தே எப்பவுமே நல்ல மனுஷனாவே இல்லை. அப்புறம் உன்னோட பழக்கம் இருக்குல்ல, அது எப்பவுமே மாறாது. ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கல்ல? என்னது? அது நாயோட வாலை என்னதான் நேராக்க முயற்சி பண்ணாலும் அது கண்டிப்பா நடக்காது. எப்பவுமே கோணலா தான் இருக்கும். உன்னோட பழக்கமும் இதே மாதிரி தான் இருக்கு பிருத்வி. பட் லிசன், ஐ எம் வார்னிங் யூ. என்னோட மகளை விட்டு நீ தள்ளியிரு. நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆண்டி. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், டாகை வளர்த்துக்கோங்க, கேட்டை வளர்த்துக்கோங்க, ஆனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வளர்க்காதீங்கன்னு. உங்களுக்கு என்ன தோணுது? உங்க மகன் என்ன பெரிய தேவதன் நினைப்பா அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு? இல்ல நீங்களே சொல்லுங்க. ராங். உங்க மகன் இப்ப எப்படி ஆயிட்டா தெரியுமா? பூ ஐட்டம் பாம். எப்ப பார்த்தாலும் வெடிச்சுக்கிட்டே இருக்கா. அட, யார் ஒருத்தர் காரணமே இல்லாம இப்படி வெடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களை இந்த பிருத்திவிக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி ஆளுங்களை நான் ரொம்பவே வெறுக்கிறேன். நான் கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா உங்க மக இருக்கால, அவ திரும்ப திரும்ப என்ன வர சொல்லி அவளுக்கு நெருக்கமா வச்சுக்கணும்னு நினைக்கிறான். ரியலி? யா. என்னோட மகளுக்கு தான் அறிவே இல்லை. கொஞ்சமாவது அவளுக்கு அறிவு இருந்திருந்தா அவ உன் கூடவே இப்படி சுத்தி இருக்க மாட்டான். ஆனா உனக்கு அறிவு இருக்குல்ல? இருக்குல்ல? அதனால நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. என்னோட மகளை விட்டு நீ தள்ளி இரு. அவ இப்ப இந்த வீட்டுக்கு மருமகளாயிட்டா. எக்ஸாக்ட்லி சேம் பிஞ்ச். இதையே தான் நானும் சொன்னேன். ஆனா அவ எங்க புரிஞ்சுக்கிறா? ஏன் தெரியுமா? ஏன்னா அவ முட்டாளுங்களோட மகாராணி. புரிஞ்சுக்கவே மாட்டா. எப்ப பாரு மிரட்டிக்கிட்டே இருப்பா. இதை தவிர எதுவுமே தெரியாது அவளுக்கு. நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன்னு. இப்பதான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் அவகிட்ட, லிசன் பேபி, என்னால வர முடியாது, நிலைமை சரியில்லைன்னு சொன்னேன். யூனோ, 2 பூனைங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். ஆனா அவன் என்ன சொன்னா தெரியுமா? இன்னொரு முறை என்ன மிரட்டினா. இங்க பாரு பொண்ணு பேபி, இப்ப மட்டும் நீ வரலனா நான் ஃபங்க்ஷனுக்கு வெளியே வரவே மாட்டேன், யார் சொன்னாலும் வர மாட்டேன்னு சொல்லிட்டான். ரியலி? ஆமா. இங்க பாருங்க ஆண்டி, நீங்களே சொல்லுங்க, இவனை என்னதான் பண்றது? நீங்களே சொல்லுங்க. சரி, ஒன்று பண்ணலாம். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே ஏத்துக்கிறேன். இப்ப நீங்க சொல்லுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்? நான் திரும்பி போயிடவா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். ஆனா இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்கப்புறம் நடக்காது. பாய். பிருத்வி, என்னையா கூப்பிட்டீங்க? சொல்லுங்க ஆண்டி. ஆண்டி, நீங்களா என்ன பேர் சொல்லி கூப்பிட்டீங்க? அடேங்கப்பா. சரி, நீ அவளை பார்க்க போயிட்டு வந்துரு. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், ஷர்லின் சொல்லியிருக்காண்ணா இந்த சடங்குக்கு வரமாட்டேன்னா. அவ கண்டிப்பா வரமாட்டா. அவ ரொம்ப பிடிவாதக்காரி. அவ என்ன சொல்றாளோ அதை அப்படியே பண்ணுவா. ஆண்டி, நான் சொல்லாததை கூட டெஃபினட்டா பண்ணுவேன். சரியா? உங்க கட்டளைய நான் ஏத்துக்கிறேன். பாய், போயிட்டு வரேன், கிளம்புறேன். உங்களோட கட்டளைய நான் ஏத்துக்கிறேன். ஒரு பக்கம் மக டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கா,
இந்த பக்கம் அம்மா என் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே யூஸ்லெஸ்ஸா இருக்காங்க. பிரீதா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் என்கிட்டயும் வேறு வழி இல்லையே. ஏன்னா நீ என் மகளுக்கும் கரண் ஃபேமிலி அவங்க பழி வாங்கணுன்றதுக்கும் நடுவில் நீ வந்துட்ட. பிருத்வி வேற இந்த விஷயத்தில் கனெக்டடாக இருக்கான். என்கிட்ட வேறு வழி இல்லை. எண்ட் ஆஃப் த டே நான் என் மகளுக்கு தானே சப்போர்ட் பண்ணி ஆகணும். சமீர், என்னோட ஃபோன் அங்கே டேபிளில் இருக்க, போய் எடுத்துட்டு வா. அங்கே தானே இருக்கு, நீங்களே எடுத்துக்கங்க. இல்ல, பிரீதா அங்கே தான் இருக்கா. நீ போய் எடுத்துட்டு வா, நான் போனதுக்கப்புறம் வரேன். அண்ணா சொல்றதை கேளுங்க அண்ணா. ஸ்ருதி, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்னாச்சு? கர்ணனா பிரீதா பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவ இங்க இருக்கிற வரைக்கும் நான் இங்க இருக்க மாட்டேங்கிறாரு. பிரீதா போனதுக்கு அப்புறம் சொல்லு, அப்புறம் நான் கீழே வரேன்னு சொல்லிட்டு போறாரு. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. ஐடியா என்ன, நாம ஒண்ணு பண்ணலாம். பிரீதாவை கர்ணனா ரூமுக்கு அனுப்பிடலாம். அந்த இடத்துல வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க 2 பேர் மட்டும்தான் பேசுவாங்க. ஒருவேளை பேச்சப் ஆயிரலாம்ல. என்ன பேசிட்டு இருக்க நீ? இப்பதான் அவங்க 2 பேருக்குள்ள இவ்வளவு பெரிய சண்டை வந்திருக்கு. அக்கா கண்டிப்பா கரண் சார் ரூம்குள்ள போக மாட்டாங்க. அக்கா கிட்ட போய் அக்கா கரண் சார் ரூம்குள்ள போங்கன்னு சொன்னா அக்கா உடனே போயிடுவாங்களா? கண்டிப்பா போக மாட்டாங்க. புரியலையா? போகிறதுக்கு காரணம் இருக்கு. என்ன? கர்ணனாவோட ஃபோன். அண்ணா இப்பதான் ஃபோனை வச்சுட்டு போயிட்டேன்னாரு. ஃபோனை பிரீதா கிட்ட கொடுத்து அனுப்பிடலாம். சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் பண்றது ரொம்பவே கஷ்டம். என் அக்கா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க போக மாட்டாங்கன்னா போக மாட்டாங்க தான். அப்படின்னா இல்லைன்னா ஒருவேளை கரண் சார் ரூம்ல இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அக்கா ஒருவேளை போக ட்ரை பண்ணலாம். அதுவும் ரொம்ப கஷ்டம். லெட்ஸ் ட்ரை. ஸ்ருதி, அப்ப என்ன பண்றது நீயே சொல்லு. நம்ம ஒரு வேலை பண்ணலாம். என்ன? அக்காவை ஃபோன் கொடுக்கறதுக்காக இல்ல, எடுக்கிறதுக்காக அனுப்பலாம். என்ன? அதாவது என்னன்னா, அக்காக்கு முன்னாடி கரண் சார் பேரை சொன்னா அக்கா கண்டிப்பா போக மாட்டாங்க. ஆனா ஆனா ஒரு பர்சனுக்காக அக்கா இந்த வீட்ல எங்க வேணா போவாங்க, என்ன வேணா செய்வாங்க. யாரு? ராக்கி ஆண்டி. அட, அவங்க சொன்னதுனால தானே அக்கா இந்த ஃபங்க்ஷனுக்கே வரேன்னு சொன்னாங்க. சோ அக்காவை ராக்கி ஆண்டியோட போனை எடுக்கிறதுக்காக அனுப்பிடலாம். ஆனா ராக்கி சித்தி ஃபோன் அவங்க கிட்ட தானே இருக்கு. எப்படி எடுக்க அனுப்புறது? அட, இப்பதானே போன் இருக்கு, அதுக்கப்புறம் இருக்காதுல்ல, நாம தான் எடுத்துருவோம்ல. அப்படின்னா நீ அவங்களோட போனை திருட போற, அப்படிதானே? எக்ஸ்கியூஸ் மீ, நான் நீ தான் திருட போற. வா வா, சீக்கிரம் வா, திருட வா. ஐயோ ஆண்டி, என்னை கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க சரியா? ஏதாவது வேணும்னா நானே போய் எடுத்துக்கிறேன். நீங்க போய் மத்த விருந்தாளிங்களெல்லாம் கவனிங்க. ராக்கி ஆண்டி, நம்ம 3 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். நீங்க நடுவுல வந்து நில்லுங்க, எடுக்கலாம். ராக்கி ஆண்டி, உங்களோட சாரி கொஞ்சம் சரி பண்ணுங்களா? அக்கா நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, ஒரு நிமிஷம். இப்போ ஓகேவா? ரெடி ஆண்டி, போலாம். ஒரு நிமிஷம், இந்த பக்கம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அக்கா ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே ஓகே, ரெடி ரெடி ரெடி. டன். பவுட். இப்படியா? ஆமா. பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. உங்களுக்கு சென்ட் பண்ணவா? ப்ளீஸ். எஸ், அனுப்பிட்டியா? சென்ட் பண்ணியாச்சு. நீங்க செக் பண்ணி பாருங்க. அட, என்னோட ஃபோன் காணாம போயிடுச்சு. நான் இங்கே தானே வச்சேன். சித்தி, உங்க ஃபோன் கர்ணனா ரூம்ல இருக்கு. அது வந்து கர்ணனாவை பார்க்கறதுக்காக நான் போனேன். அவர் அங்க இல்ல. ஆனா ரூம்ல இருந்து வெளியே வரும்போது நான் உங்க ஃபோனை பார்த்துட்டேன். ஆனா என் ஃபோன் அங்க எப்படிப்பா போச்சு? இவ்வளவு நேரமா இங்கே தானே இருந்தது. அது எப்படி எனக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். சமீர், நீ எனக்காக போய் என் ஃபோன் எடுத்துட்டு வாப்பா ப்ளீஸ். இல்ல, ரிஷப் அண்ணா ஃபோன் பண்ணி ஒரு ஃபைலை எடுக்க சொன்னாரு. அதனால நான் ஸ்டடி ரூம் போறேன். இதோ வந்துடுறேன். என்னாச்சு? என்னாச்சு? ராக்கி ஆண்டி கால்ல திடீர்னு சுளுக்கு பிடிச்சிடுச்சு. நான் உட்கார போறேன். இப்பதான் கிராம்ப் ஆகணுமா? இப்பதான் எனக்கு சுளுக்கு பிடிக்கணுமா? ரொம்ப வலிக்குது. பிரீதா, என்னோட போன் எடுத்துட்டு வாமா. நான் அந்த பிக்சரை பார்க்கணும். ப்ளீஸ்மா, கரண்ட் ரூம்ல இருந்து போன் எடுத்துட்டு வா. ஓகே ஆண்டி.
ஸ்ருதி நீ நல்லா இருக்கல? இல்ல இல்ல நான் தைலம் எடுத்துட்டு வர சொல்றேன். கிரீஷ் என்னம்மா எல்லாத்தையும் இவ்ளோ வேலை சொல்றீங்க? அக்கா மழை காலம் வந்துருச்சு இல்லக்கா, நிறைய காய்கறி எல்லாம் வீணா போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த காய்கறி வாங்கியிருக்கேன். விலை அதிகமா தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருக்க. 1 கிலோ காய்கறி வாங்க வேண்டிய இடத்துல 1/2 கிலோ தான் வாங்க வேண்டியது. இந்த இத கொடு. என்ன எங்க கூட்டமா நிக்கிறீங்க? இங்க பாரு, உனக்கு ஒழுங்கா கண்ணை பிடிக்கவே தெரியல. ஒழுங்கா கண்ணை பிடிக்க கத்துக்கோ. பெருசா ஷூட் பண்ண வந்துட்டா. இது அந்த ரவுடியோட குரலாச்சே. எங்க போனாவே? ராக்கி ஆண்டியோட ஃபோன் எங்க?